அனைவருக்கும் வணக்கம். யூஜி தமிழ் லெசன். இதில் நம்ம தமிழர் தொழில்நுட்ப மேலாண்மையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழருடைய நீர் மேலாண்மை தொழில்நுட்பம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். உழவியல் நுட்பங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பழந்தமிழருடைய கடல்சார் தொழில்நுட்பங்கள் என்னென்ன அப்படிங்கிறத குறிப்பு சட்டகத்தோட உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற பழந்தமிழருடைய கடல்சார் தொழில்நுட்பம் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பல் கட்டுறது, கடல் வழியா பயணங்களை மேற்கொள்றது, மீன் பிடிக்கிற வேலை எப்படி செய்யறது, வணிகம், அதுக்கப்புறம் கடற்படை, இந்த கடலோட தொடர்புடைய அனைத்து தொழில்நுட்பங்களையும் இந்த அறிவையும் உள்ளடக்கியது தான் கடல்சார் தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகின்றது. இப்போ என்னென்ன தலைப்புகள்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலினுடைய வேறு பெயர்கள் என்னென்ன, சங்க இலக்கியத்துல கப்பலோட பெயர்கள் என்னெல்லாம் இருந்தது, பழந்தமிழருடைய துறைமுகங்கள் என்னென்ன, கப்பல் ஓட்டுகின்ற திறமைகள் எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத இலக்கியம் நமக்கு எப்படி சொல்லுது, கட்டுமரங்களுடைய பெயர்கள் என்னென்ன, கழிமுகங்கள் என்றால் என்ன, களம்புணர் கம்மியர்னு யாரை நம்ம சொன்னோம், தொல்லியல் சான்றுகள் என்னென்ன, சிறப்புகள் என்னென்ன, இந்த அடிப்படையில நம்ம கடல்சார் தொழில்நுட்பங்களை பத்தி நம்ம முழுமையா இப்போ தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம இப்போ காணொலிக்குள்ள போலாம். கடல்சார் தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. அடுத்ததான் கடலுக்கான வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடலை அவங்க என்னெல்லாம் சொல்லி அழைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பறவை, ஆழி, புணரி, ஆர்கழி, முன்னீர், இந்த மாதிரி பல பெயர்களை அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கடலோடு அவர்களுக்கு எத்தகையான தொடர்புகள் இருந்தது, அதனாலதான் அதுக்கு அத்தனை பெயர்களை வைத்து அவர்கள் அழைத்திருக்காங்க. இப்போ சங்க இலக்கியங்கள்ல கப்பலை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓடம், களம், மரக்கலம், தோணி, மிதவை, நாவாய், திமில், அம்பி, கட்டுமரம், வங்கம், வள்ளம், தெப்பம், இளங்கி, பட்டுவா, வங்கம், நீரூர்த்தி, இப்படிலாம் சொல்லி சங்க இலக்கியங்களை சொல்றாங்க. இதை உங்களுக்கு 2 மதிப்பெண்கள்ல கூட கேட்பாங்க. சங்க இலக்கியம் குறிப்பிடுகின்ற கப்பலை குறிக்கின்ற சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்டாங்கன்னா இதை தான் நம்ம அவங்க அதுக்கு பதிலா எழுதணும். கப்பலை கட்டுறதுக்கு தொழில்நுட்பத்துக்கு முன்னோடியா இருந்தவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் தான். இது நமக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல பாத்தீங்கன்னா கட்டுமரம், நாவாய் இப்படின்ற சொல்லெல்லாம் இருக்கு இல்லையா. ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா கட்டுமரன், நேவி அப்படிங்கிற பொருள்ல அழைக்கிறாங்க. அப்போ கடலை பற்றிய புரிதல் அவங்களுக்கு இருந்தது, கப்பல் கட்டுறதை பத்திய தொழில்நுட்பம் அவங்களுக்கு இருந்தது. எனவே தமிழர்கள் தான் உலகத்திற்கே முன்னோடியா இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்து துறைமுகங்கள் எங்கெல்லாம் அமைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய தமிழர்கள் அதனுடைய அறிவியலையும் நில அமைப்பையும் அறிந்து கப்பல் எங்க நிறுத்தணும் அப்படிங்கிறத நினைத்து அவர்கள் துறைமுகங்களையும் உருவாக்கி வச்சிருந்தாங்க. அது எங்கெல்லாம் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்க காலத்துல தொண்டி, காவேரி பூம்பட்டினம், அழகன் குளம், கொற்கை, வஞ்சி, முசிறி, பூம்புகார், இந்த மாதிரி பல துறைமுகங்கள் பத்தியும் நமக்கு செய்திகள் கிடைக்கின்றன. எனவே துறைமுகங்கள் அமைக்கின்ற இடங்களை பற்றியும் அவர்கள் நன்றாக அறிந்து வைத்திருந்தனர். இப்போ அவங்களுக்கு கப்பல் ஓட்டுகின்ற திறமை இருந்ததா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும் இல்லையா. இதற்கு நமக்கு ஒரு பாடலானது நமக்கு சான்றாக அமைகின்றது. கரிகாலன் இருக்கான் இல்லைங்களா, அவனுடைய பாடலானது நமக்கு இங்கே சொல்றாங்க. நளியிரு முன்னீர் நாவாயூட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் உம்பல் அப்படிங்கிறது அவனை பாராட்டுறாங்க. இதன் மூலமா அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, கப்பல் ஓட்டுற திறமை தெரிஞ்சிருக்கு. முன்னீர் அப்படின்னு சொல்லும் போது அது கடலை குறிப்பதாக இருக்கிறது. நாவாய் அப்படின்னா கப்பல் அப்படின்னு கப்பல் அப்படிங்கிற பொருள். ஓட்டி அப்படின்னு சொல்லும் போது கப்பலை ஓட்டுவதில் திறமையானவனாக இருந்தான். யாரு அப்படின்னா, வழி தொழில் ஆண்ட, வழி என்றால் காற்று, காற்றினுடைய திசையை அறிந்து கப்பலை ஓட்டுவதில் சிறப்பானவனாக இருந்தான் கரிகாலன் அப்படிங்கிறது இந்த வரியினுடைய பொருளாக இருக்கின்றது. வழி என்றால் காற்று, அந்த காற்றினுடைய திசையை அறிந்து உறவோன் என்றால் வலிமை உடையவனாக இருந்தான் கரிகாலன் என்பது இந்த வரியினுடைய பொருளாக இருக்கின்றது. எனவே பழங்காலம் தொட்டே இவர்கள் கப்பல் ஓட்டுவதில் மிக சிறந்தவர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு இந்த வரிகள் மூலமாக நமக்கு புலப்படுகின்றது. தமிழ் இலக்கியங்கள்ல கட்டுமரங்களை என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெப்பம், மிதவை, புனை, பரிசல், இந்த சொற்களால தான் தமிழ் இலக்கியங்கள்ல குறிப்பிடுறாங்க. கட்டுமரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எனவே அதுக்கு இணையா இருக்கிற மாதிரி தோணி, படகு, சோங்கு, ஓடம், முடுகு, கைப்பரிசு இதெல்லாம் உருவாக்கினாங்க. சரி, இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகநானூறு, குறுந்தொகை,
புறநானூறு இந்த இலக்கியங்கள்லாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறதுக்காகவும், புனல் விளையாட்டுக்காகவும், புனல் அப்படின்னா நீர்ல விளையாடுறதுக்காகவும், கடல்ல போர் செய்யறதுக்காகவும், முத்து குளிப்பாங்க இல்லையா, கடல்ல வந்து இறங்கி முத்து எடுப்பாங்க இல்லையா, அந்த தொழிலுக்காகவும் இதெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு இலக்கியங்களானது சொல்லுகின்றது. அடுத்ததா பாத்தீங்கன்னா கழிமுகங்கள் தான். எதை நம்ம கழிமுகங்கள் அப்படின்னு சொல்றோம்னா, ஆறு இருக்கு இல்லைங்களா, எல்லா ஆறுமே எதுல சென்று முடிவடையும்னா கடல்ல தான். அப்ப கடல்ல கலக்கிற அந்த முகத்துவாரங்களுக்கு பேரு தான் கழிமுகங்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அடுத்ததா களம்புணர் கம்மியர் அப்படின்னு யார சொன்னாங்க அப்படின்னா, கப்பல் கட்டுறதுல ரொம்ப வல்லவர்களா இருந்த தமிழர்களை தான் களம்புணர் கம்மியர் அப்படின்னு அழைச்சாங்க. தமிழ் இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா 18 வகையான களங்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. எனவே இத்தனை வகையான கப்பலை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, அவர்களுக்கு கப்பல் கட்டுவதில் அவர்கள் எவ்வளவு சிறந்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, இதுக்கெல்லாம் என்ன சான்று அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அவற்றுக்கான தொல்லியல் சான்றுகள் என்ன அப்படின்னா, நாகை கடற்கரையில இருக்கு இல்லையா, நாகப்பட்டினம் கடற்கரையில 19 மைல் தொலைவுல ஒரு சிதைந்து போன கப்பல், அது ரொம்ப பழமையானதா இருக்கு. அடுத்து இதே மாதிரி ஆஸ்திரேலியால இருக்கிற கடல் பகுதியில கடல் அகழ்வாராய்ச்சியின் போது ரொம்ப பெரிய சரக்கு கப்பலானது கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கப்பல் ஆராய்ந்த போதும் அது 2500 ஆண்டுகளுக்கு மேல பழமையானது. அது யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா, அது தமிழருடையது அப்படிங்கறது ஆய்வின் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலமாக தமிழர்கள் அந்த காலத்திலிருந்தே அவர்கள் கடல்ல வணிகம் செய்வதில் மிக சிறந்தவர்களாக இருந்தார்கள். எல்லா நாட்டுடனும் அவர்கள் வணிக தொடர்பில் மிக சிறந்தவர்களாக இருந்தார்கள். பல வகையான கப்பல்களை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் கட்டுகின்ற கப்பல்கள் பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகள் ஆனா கூட அது வந்து பழுது பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆனா ஒரு பிரிட்டிஷ்காரர்கள் கட்டிய கப்பல்கள் பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மராமத்து பணி, அதை மறுபடியும் நம்ம அதை வந்து பழுது பார்க்கணும் அப்படிங்கிறது ஏற்படும். ஆனா தமிழர்கள் கட்டினாங்க அப்படின்னு சொன்னா அது 50 ஆண்டுகள் ஆனா கூட அது பழுது பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்புடையவர்களாக தமிழர்கள் வாழ்ந்து வந்தனர். எனவே கடல்சார் தொழில்நுட்பத்துல நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழந்தமிழருடைய கடல்சார் தொழில்நுட்பம்னா என்ன, கடலுக்கு வழங்கப்படுகின்ற பெயர்கள், சங்க இலக்கியத்துல கப்பலை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க, பழந்தமிழருடைய துறைமுகங்கள் என்னென்ன, கப்பல் ஓட்டுகின்ற திறமைக்கு யாரை இங்க உதாரணமா சொன்னாங்க, கட்டுமரங்களுடைய பெயர்கள் என்ன, கழிமுகங்கள் என்றால் என்ன, களம்புணர் கம்மியர் என்று யாரை அழைத்தனர், இவற்றுக்கான தொல்லியல் சான்றுகள் என்ன, தமிழருடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பாடத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டோம். நன்றி மாணவர்களே. மற்றொரு காணொளி வழியாக உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.